விஜய் அவர்கள் அவங்க மனைவி வந்து விவாகரத்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க. தொண்டர்கள் வந்து யாரும் கவலைப்படாங்க, அவ்வளவு வருத்தம் இல்லைன்னு சொல்லி என்னுடைய மனைவியுடைய அந்த விவாகரத்து சம்பந்தமா விஜய் வந்து ஒரு கருத்து இருக்கு. வருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மனைவியுடைய விவாகரத்து சம்பந்தமா கருத்து கொண்டு இது ஒரு பர்சனல். ஏற்கனவே ஒரு வார்த்தையை சொல்வதே எனக்கு மனம் புண்பட்டது. எப்பொழுதுமே நாம் சொல்லுகின்ற கருத்து மற்றவருடைய மனதை புண்படக்கூடாது. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தேவையில்லை. சொல்லுங்க. விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், துரோகத்தின் அடையாளம் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை அடகு வைத்து விட்டார்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேற்று கடுமையாக ஒரு வார்த்தையை பேசினார். திரு ஸ்டாலின் அவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. ஏனென்று சொன்னால், தான் சார்ந்திருக்கிற தனக்கு வாழ்வளித்த இயக்கத்திற்கே விசுவாசம் இல்லாது இருக்கின்றவர் திரு ஸ்டாலின் அவர்கள். கட்சியில் உழைத்து தியாகம் செய்தவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் தன் குடும்பத்திற்காக விசுவாசத்தை காட்டக்கூடியவர் திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த இயக்கத்தில் தந்தை முதலமைச்சராக இருந்தார். தந்தையே சுயநலத்தோடு தன் குடும்பத்திற்கு விசுவாசமாக தன்னுடைய மகனை கொண்டு வந்தார். தியாகம் செய்த தலைவர்களை ஒதுக்கி வைத்தார் அவருடைய தந்தை. அவரிடத்திலே விசுவாசம் இல்லை. தந்தையிடத்திலே விசுவாசம் இல்லாதவன் மகன் எப்படி இருப்பார்? அதே போல்தான் இவர் ஆட்சிக்கு வந்த பின்பு இந்த இயக்கத்திற்காக உழைத்து தியாகம் செய்த தலைவர்களையும் தொண்டர்களையும் மறந்துவிட்டு அடுத்த வாரிசாக தன்னுடைய மகனை விசுவாசத்தோடு அரவணைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே திரு ஸ்டாலின் அவர்கள் விசுவாசத்தை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தேர்தலில் அனைத்து கட்சிகளுமே பணம் கொடுத்து வாக்காளர்களையும் மக்களையும் கவர நினைக்கிறார்கள். திமுக என்றால் மகளிர் உரிமை தொகை 2000ன்றாங்க. அதிமுகவும் அதே போல மகளிர் உரிமை தொகை என்ற விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. இப்ப விஜயும் 2500 ரூபாய் 60 வயசு வரைக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருமே பணம் சார்ந்த ஒரு அரசியலாவே இருக்குது. நாம் ஒரு திட்டம் கொண்டு வருகின்ற பொழுது அந்த திட்டம் வாயிலாக கீழ்த்தட்டிலே இருக்கின்ற குடும்பம், மேலுக்கு எழுந்து நிற்க முடியாத சக்தி இருந்த குடும்பம், இவர்களுக்கு ஒரு ஆதரவாக உதவித்தொகையாக வழங்கப்படுகின்ற திட்டம் இந்த திட்டங்கள் எல்லாம். அப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த 2021 தேர்தலிலேயே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மாதம் நலிவடைந்த குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் புலவழுக்கு திட்டத்தின் சார்பாக 1500 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம். ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. வாக்குறுதி கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியதா என்று சொன்னால் நிறைவேற்றவில்லை. 28 மாதம் கழித்துதான் மீண்டும் தேர்தல் வந்த காலத்தினால்தான் அந்த வாக்கு வங்கிக்காக அவர்கள் கொடுத்தார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அப்படி இல்லை. ஒரு திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் இப்பொழுது 2000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று நாங்கள் திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்தவுடனேயே அந்த 2000 ரூபாயை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் என்ற சிந்தனையோடு தான் இந்த திட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். 5000 ரூபாய் எல்லா மகளிர்களுக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த தொகை எந்த நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு இது வரைக்கும் தெளிவான ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்கல. அது இந்த பட்டியல் சமூக மக்கள் அவங்களுக்கான நிதியை எடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தகவல் ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் அதை கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அதற்கு சரியான பதில் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கூறவில்லை. மீண்டும் உங்களுடைய கேள்வியின் வாயிலாகவே அவரிடத்தில் மீண்டும் இந்த வினாவை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்டிஏ கூட்டணியில தாவேக்கா இணைய போவதா ஒரு தகவல் வந்து பவன் கல்யாண் அது சம்பந்தமா விஜய் கிட்ட பேசிட்டு ஊகங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது.